குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் அப்படிங்கிற பாடம் வந்து லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் என்னென்ன பார்த்துருந்தோம்னா நமக்கு வந்து அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற லெசன் வந்து நியூ லெசன் அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா வந்து நம்ம ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6ல இருந்து பார்த்துட்டு வரோம். 6th 7th 8th 9th இப்போ 10th வந்தாச்சு. ஸோ 6th 7th எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப பேசிக்கா சும்மா x plus y is equal to 5 சிங்கிள் வேரியபிள் சிங்கிள் கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸை வந்து சால்வ் பண்றது எப்படி, அப்புறம் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸை கொடுக்கறத எப்படி அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸா கிரியேட் பண்றது எப்படி, இதெல்லாம் நம்ம 6th 7th பார்த்துருப்போம். 8th 9th வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எப்படி, ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் எப்படி, இதெல்லாம் 8th and 9th படிச்சிருக்கோம். ஸோ இப்போ 10th நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா, இங்க அல்ஜிப்ரால உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மொத்தமா இந்த ஓவரால் பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாறிகளில் அமைந்த ஒரு படி சமன்பாடு, சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ், அப்புறம் இந்த நம்மளோட அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நார்மலா நம்பர்ஸ்க்கு வந்து ஜிசிடி அண்ட் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஃபார் தி பாலினாமியல்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல்ஸ், லாங் டிவிஷன் மெத்தட், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இந்த அல்ஜிப்ரா இதுல பார்க்க போறோம். அப்புறம் இதே லெசன்ல தான் உங்களுக்கு கண்டினியூவா கிராஃப் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேட்ரிசஸும் இங்க நமக்கு வந்து இன்ட்ரோ பண்றாங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். மேட்ரிசஸ் அணிகளும் அணிக்கோவைகளும் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி பாடமாவே வரும், தனி லெசனா. இங்க வந்து ஒரு குட்டி டாபிக்கா இன்ட்ரோ கொடுக்குறாங்க அல்ஜிப்ராலேயே, ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய கண்டென்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள் அப்படிங்கிறது, 3 மாறிகள் கொண்ட ஒருங்கமை சமன்பாடுகள். 3 வேரியபிள்ஸ், அதாவது ஒரு பாலினாமியல்லையே 3 வேரியபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ax plus by plus cz is equal to something 15 20, ஓகே, is equal to k அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் ஷேர் பண்றேன். வெள்ளத்தனைய மலர் நீக்கம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது 595வது திருக்குறள். ஓகேவா? இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரின் அளவுக்கு ஏற்ப தாமரை மலரின் தண்டு வளரும், அதுபோல ஒரு மனிதனின் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்பவே அவன் வாழ்க்கையும் உயரும். Water lily stems grow to match the water's depth. Similarly, a person's life heightens based on the strength of their inner drive. எப்பவுமே வந்து குளத்துலதான் வந்து தாமரை மலர் வந்து அதிக அளவுல பார்த்திருப்பீங்க இல்லையா? நீர்மட்டம் நிறைய இருந்ததுன்னா அந்த தண்டு வந்து நல்லா உள்ள வளரும், நீர்மட்டம் கம்மியா இருந்ததுன்னா அந்த தண்டும் வந்து சின்னதா தான் இருக்கும். அது மாதிரிதான் மனிதனுடைய ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்பதான் வந்து அவனுடைய வாழ்க்கையும் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க பாருங்க. மலரின் மட்டம் உயர உயர குளத்து தாமரையின் தண்டு உயர்ந்து நீரிலேயே மிதக்கும். ஏன்னா தாமரை வந்து தண்ணிக்குள்ள முங்காது, பாத்திருக்கீங்களா? நிறைய பார்த்துருப்போம் நம்ம. இந்த மாதிரி ஒரு இலைக்கு மேலதான் தாமரை மலர் வந்து இருக்கும். உங்கள் மன உறுதி உயர்ந்தால் எல்லா தடைகளையும் தாண்டி உயரலாம். As water level raise, the lotus stem grows longer to stay on top. When your mental willpower expands, you rise above all difficulties. ஓகேவா? அதாவது நம்மளுடைய மன உறுதி இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையுமே வின் பண்ண முடியும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எலிவேட் யுவர் வில் பவர், ஊக்கமே உயர்வு. பில்ட் அன்ஸ்டாப்பபிள் இன்னர் ஸ்ட்ரென்த், யுவர் சக்சஸ் வில் ரைஸ் டு மீட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? மன உறுதி இருந்தா கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்ப பாடத்துக்கு போயிடலாமா? எஸ்.
ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். 3 மாறிகள் கொண்ட ஒருங்கமை சமன்பாடுகள் அப்படிங்கிறது. simultaneous linear equations in 3 variables. ஸோ இங்க ஒரு சின்ன இது ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 விலைகளை கண்டறிய 2 சமன்பாடுகள் போதும். ஆனால் 3 விலைகளை கண்டறிய எத்தனை சமன்பாடுகள்? இப்ப ஏதோ ஒரு 2 ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு வெஜிடபிள் வாங்குறீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க, 2 தனித்தனியா பர்ச்சேஸ் பண்றீங்க. வெஜிடபிள்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, ஃப்ரூட்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. ஒரு ஆப்பிளோட ரேட் வந்து 100 ருபீஸ் பர் கேஜி, வெண்டைக்காவோட ரேட் வந்து 80 ருபீஸ் பர் கேஜி. நீங்க வந்து ஒரு 5 கேஜி வாங்குறீங்கன்னா 5 இன்டூ எக்ஸ் 2 இன்டூ ஒய் அப்படின்னு போட்டு நீங்க ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து எக்ஸ் ஒய் சால்வ் பண்ணி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு 4 இது வாங்குறீங்கன்னா. இப்போ நீங்க 3 பழங்களுடைய விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை சமன்பாடுகள் தேவை? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ மளிகை கடை பாத்தீங்களா? தினேஷ் கடைக்கு சென்று ஒரு ஆப்பிள், ஒரு வாழைப்பழம், ஒரு ஆரஞ்சு வாங்கி ரூபாய் 35 கொடுக்கிறார். அவரது நண்பர் 2 ஆப்பிள், ஒரு வாழைப்பழம் வாங்கி 40 கொடுக்கிறார். ஒரு பழத்தின் விலை மட்டும் தெரிந்தால் மற்றவை கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்ட் தானே? அதாவது இப்போ தினேஷ் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் 3ஐயும் வாங்கி 35 ரூபா கொடுத்திருக்காரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டு வந்து 2 ஆப்பிளும் ஒரு வாழைப்பழமும் தான் வாங்கியிருக்காரு. ஆரஞ்சு வாங்கல. ஆனா 40 ரூபா அவரை விட 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. இப்போ இங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு பழத்தோட ரேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப தினேஷோட ஈக்குவேஷன்ல தினேஷோட ஃப்ரெண்டோடதுல வந்து வாழைப்பழத்தோட விலை தெரிஞ்சிருது அப்படின்னா நம்மளால ஆப்பிளோட விலை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கரெக்டா? ஏன்னா அங்க வாழைப்பழமும் ஆப்பிளும் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏதோ ஒன்னோட விலை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இன்னொன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வாழைப்பழமும் ஆப்பிளும் கண்டுபிடிச்சாச்சுன்னா தினேஷ் வாங்கின ஈக்குவேஷன்ல போய் ஆரஞ்சோட விலையும் நம்மளால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. 2 சமன்பாடுகள் மற்றும் இருந்தால் 3 தெரியாத விலைகளை கண்டுபிடிக்க போதாது. 2 மாறிகளுக்கு 2 சமன்பாடு தேவைப்பட்டது போல 3 மாறிகளுக்கு 3 சமன்பாடுகள் தேவை. ஓகேவா? இப்ப இங்க தினேஷோட ஃப்ரெண்டோட கண்டிஷன்ல நம்மளால வாழைப்பழத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நம்மளால ஆப்பிள் கண்டுபிடிக்க முடியும். ஆனா தினேஷ் வாங்கினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கஷ்டம் இல்லையா? இங்க 2 இருக்கிறதுனால பரவாயில்ல. இதே 3 4 இருந்ததுன்னா கண்டிப்பா ஒருத்தர் பேர் இருந்தாங்கன்னா முடியாது, வாய்ப்பே இல்லை. சோ 3வது தகவல் கிடைத்தால் 3 ஆரஞ்சு 1 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 30. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளோ? 1 ஆப்பிள் 1 ஆரஞ்சு 1 வாழைப்பழம் 35. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2 ஆப்பிள் 1 வாழைப்பழம் 40. மூணாவது ஈக்குவேஷன் 3 ஆரஞ்சு 1 ஆப்பிள் 30. சோ இப்போ 3 சமன்பாடு கரெக்டா கிடைச்சிருச்சு. ஒன்ஸ் யூ கெட் த third clue, 3 oranges plus 1 apple is equal to 30. Now you have 3 equations and find x, y, z exactly. ஓகேவா? இப்ப 3 விஷயங்கள் தெரிஞ்சதுனால நம்மளால x, y, z ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சதெல்லாம் இங்க வராது. டைரக்டா உங்களுக்கு இது எக்ஸசைஸ் இப்ப இதுக்கு போயிடுவாங்க கான்செப்ட்டுக்கு. சோ இன்ட்ரோடக்ஷன் டு வேரியபிள் ரீகேப். முன்பு நீங்கள் கற்றது இருமாறிகள் XY கொண்ட ஒரு ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்க நீக்கல் முறை அல்லது பிரதியிடல் முறை, எலிமினேஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? 2 பேர் இருந்தாங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3னா இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடும் எலிமினேஷன் மெத்தட்ல. அப்ப 2x is equal to 10 வரும், x is equal to 5. இப்போ x is equal to 5 அப்படிங்கிற வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 1லயோ 2லயோ ஏதோ ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 plus y is equal to 7. So y is equal to 7 minus 5, that is 2 அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் 3 இருந்தாலும் நம்ம பண்ணணும். Now let's extend the same idea to equations with 3 variable. Elimination method or substitution method ரெண்டுலையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே, 3 மாறிகள் கொண்ட ஒருங்கமை சமன்பாடுகள். simultaneous linear equations in 3 variables. x, y, z ஆகிய 3 மாறிகள் கொண்ட ஒரு நேரியல் சமன்பாட்டின் பொது வடிவம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா ax plus by plus cz is equal to d அப்படிங்கிறது தான் general form of a linear equation in 3 variables. ஓகேவா?
ஸோ XYZ ஆகிய 3 தெரியாத அளவுகளையும் தீர்க்க 3 சுயேட்சையான சமன்பாடுகள் தேவை. இந்த 3 சமன்பாடுகளையும் ஒரே நேரத்தில் திருப்தி செய்யும் மதிப்புகளே அதனுடைய தீர்வு எனப்படும். So a system can have exactly one unique solution, infinitely many solution, or no solution at all. You will see this live in the simulator below. Okay வா? அது என்னங்கிறது இப்ப நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, தீர்க்கும் முறை ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் த்ரீ சிஸ்டம் இன் 3 வேரியபிள்ஸ். இப்போ 2 மாறிகள் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுவோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆர் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றோம். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் சிஸ்டம் இன் 3 வேரியபிள்ஸ், 3 வேரியபிள் இருந்தா எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஒன் வேரியபிள் ஃப்ரம் 2 different pairs of equation. This gives two new equations in just x and y மட்டும் இருக்கும். அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 3ல 2 எடுத்துப்பீங்க. 2 எடுத்துட்டு ஏதோ ஒரு டேர்மை ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்றீங்க. அப்ப 2 வேரியபிளோட வந்து அந்த சமன்பாடு நிற்கும். ஸோ அந்த 2 வேரியபிளை வச்சு 2 சமன்பாடு வைக்கும்போது அதுல இருந்து நீங்க ஏதோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணும்போது எக்ஸோ ஒய்யோ இசட்டோ ஏதோ உன்னுடைய ஆன்சர் கிடைக்கும். சால்வ் this new 2 variable system using elimination or substitution method. This gives x and y values. Okay, substitute x and y back into one of the original equations to find z. ஸோ இங்க இவங்க கண்டிஷன், அதாவது ஸ்டெப்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் Z ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தது வந்து 2 ஈக்குவேஷனா கிடைக்கும். அதுல XY இருக்கும். அதுல Y ரிமூவ் பண்ணுங்க, X உடைய ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க நம்ம கண்டுபிடிச்ச அந்த XY வேரியபிள் மட்டும் இருக்கிற ஈக்குவேஷன்ல கொண்டு போய் Yயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, X கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய்யும் கிடைச்சிடுச்சுன்னா 3 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா இசட்டும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. x plus y plus z is equal to 5 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். 2x minus y plus z is equal to 9 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். x minus 2y plus 3z is equal to 16 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஸோ டோட்டலா வந்து இது என்னது? 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. 3 மாறியில் அமைந்த சமன்பாடுகள் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இருக்கு ஒரு சமன்பாட்டிலையும். ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க? சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கழிச்சாங்க அப்படின்னா இசட் கேன்சல் ஆயிடும் டைரக்டா. எக்ஸும் ஒய்யும் மட்டும் இருக்கும். ஸோ 1லிருந்து 2 கழிக்கும் போது மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு வரும். அப்படி சைட்ல போர்ட் பாருங்க, நான் வந்து போடுறேன். x plus y plus z is equal to 5. 2x minus y plus z is equal to 9. ஸோ இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ், இப்போ பிளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆயிடும். 2xல மைனஸ் 2x கழிச்சிங்கன்னா மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஆயிடும். இது பிளஸ் 2y ஈக்குவல், இதுவும் மைனஸ் தான், ஈக்குவல் டு -4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்க சைனை உள்ள எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் minus 2y is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4வது ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 1வது ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 into 3 போட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 3x plus 3y plus 3z is equal to 15. தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x minus 2y plus 3z is equal to 16. இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்றீங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ 3z கேன்சல் ஆயிடும். -4x plus 5y equal to -1 அப்படின்னு 5வது ஈக்குவேஷன் கிடைக்கும். அங்க இருக்கா?
சாரி இது 4x 3xல ஒரு x போச்சுன்னா 2x 2x plus 5y equal to -1 அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நாலாவது ஈக்குவேஷனையும் அஞ்சாவது ஈக்குவேஷனையும் சால்வ் 4 and 5 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு y-யோட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ y-யோட வேல்யூ -1 அப்படிங்கிறத திருப்பியும் ஃபோர்த் ஈக்குவேஷன்லயோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லயோ போட்டீங்கன்னா x-ஓட வேல்யூவும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ x-ஓட வேல்யூ 2 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ x and y ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா 2 minus 1 plus z is equal to 5 அப்படின்னு ஆயிடும். ஸோ இதுதான் இதுல வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா z-ஓட வேல்யூ 4 அப்படின்னு ஆயிடும். ஸோ இங்க சப்ஸ்டியூஷன் அண்ட் எலிமினேஷன் ரெண்டையுமே சைமல்டேனியஸா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் நீங்க. சரி, இப்போ இந்த மெத்தட் கிளியர் இல்லையா? சப்ஸ்டியூஷன் அண்ட் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி 3 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா ஹவு டு சால்வ். நீங்க எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த மெத்தட்லயே தான் சால்வ் பண்ணணுங்கிறது நாட் நெசசரி. நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு y z-ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஓகே. ஸோ 3 வேரியபிள் சிஸ்டம் சால்வர் 3 சமன்பாடுகளின் குணகங்களை மாற்றி நீக்கல் முறையின் ஒவ்வொரு படியையும் நேரடியாக காண்தல். சரி, x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. நீங்க மேல இருந்த அதே ஈக்குவேஷன் தான் 3 ஈக்குவேஷன் இங்க சிமுலேட்டர்ல போட்டிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்லி சொல்றாங்க. xyz ஓட ஃபர்ஸ்ட் சால்வ் தீர்க்க கொடுத்துட்டேன். எலிமினேட் z from equation 1 and 2. equation 1 and 2ல இருந்து z எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எலிமினேட் பண்ணாதான் நமக்கு என்ன வரும்? நாலாவது ஈக்குவேஷனும் அஞ்சாவது ஈக்குவேஷனும் வரும். அதுல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்துட்டு போங்கங்கிறாங்க. இதுல இங்க நான் நம்பரை மாத்துறேன். சரிங்களா? ஸோ நம்பர் சேஞ்சஸ் பண்ண உங்களுக்கு XYZ-ஓட வேல்யூஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து மாறுது தெரியுதா? நம்ம ஜஸ்ட் சும்மா நம்பர்ஸை மாத்துறோம் அப்படிங்கும்போது மாறுறது தெரியுதா? ஓகே. ஸோ இது நம்ம கடைசியில வரலாம் குவிஸ். இதுல நீங்க என்னென்ன இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக். ஓகேவா? ஐடென்டிஃபை a சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். 3 மாறிகள் கொண்ட நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை அடையாளம் காண முடியும். அடுத்தது வந்து யூஸ் எலிமினேஷன் டு ரிமூவ் 1 வேரியபிள் அண்ட் ரெடியூஸ் த சிஸ்டம் டு 2 வேரியபிள்ஸ். நீக்கல் முறையை பயன்படுத்தி ஒரு மாறியை நீக்கி அமைப்பை 2 மாறிகளாக குறைக்க முடியும். நீக்கல் முறையை பயன்படுத்தி ஒரு மாறியை நீக்கி அமைப்பை 2 மாறிகளாக குறைக்க முடியும். பின் பிரதியிடல் சப்ஸ்டியூஷன் மெத்தட். பிரதியிடல் மூலம் 3 மாறிகளின் மதிப்பையும் முழுமையாக காண முடியும். ஃபைண்ட் ஆல் 3 வேரியபிள் வேல்யூஸ் கம்ப்ளீட்லி யூசிங் பேக் சப்ஸ்டியூஷன். ஒரு அமைப்புக்கு ஒரே தீர்வு, எண்ணற்ற தீர்வுகள் அல்லது தீர்வே இல்லை என்பதை வேறுபடுத்தி அறிய முடியும். Distinguish between a system having unique solution, infinite solution or no solution. அது இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல பார்க்கலாம். நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை 3 மாறி சமன்பாடுகளாக மாற்றி தீர்க்க முடியும். அது நம்மளே வந்து நமக்கு வந்து அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ல கொடுத்திருந்தாங்கன்னா கிரியேட் பண்ண தெரியும் இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸசைஸ் 3.1. எக்ஸசைஸ் 3.1ல மொத்தம் உங்களுக்கு 5 கணக்குகள் இருக்கு. சரியா? 5ஐயுமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து x plus y plus z இதுதான் வந்து உங்களுக்கு முதல்ல இந்த போர்டில் போட்டிருக்கேன் இல்லையா? அதே சேம் கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு அதே தான் எடுத்தேன். இந்தாங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்கோட ஆன்சரை வந்து காப்பி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா z எலிமினேட் பண்ணியிருக்காங்க.
ஒன்னையும் ரெண்டையும் கழிச்சிருக்காங்க. கழிச்சப்ப x minus 2y is equal to 4 அப்படிங்கிற 4வது ஈக்குவேஷன் ஆனது கிடைக்குது. ஒரே நிமிஷம். இப்ப தெளிவா தெரியுதா? அடுத்தது வந்து ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப்பு ஈக்குவேஷன் 1 3ஆல மல்டிப்ளை பண்ணி 1ஐயும் 3ஐயும் சிம்பிளிஃபை பண்றாங்க. பண்ணும்போது அங்க வந்து அஞ்சாவது ஈக்குவேஷனா 2x plus 5y is equal to -1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 4 and 5ல இருந்து என்ன பண்றாங்க, 4 and 5 சால்வ் பண்ணி புதுசா கண்டுபிடிச்ச ரெண்டு ஈக்குவேஷன்ல 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு, 3 வேரியபிள்ஸ் கிடையாது. ஸோ அந்த 2 வேரியபிள்ஸ் ஈக்குவேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் ஐடென்டிஃபை பண்றாங்க. எக்ஸ் ஒய் ரெண்டோட வேல்யூவும் இப்ப கிடைச்சிடுச்சு. அதை எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட் மூணோட வேல்யூவும் கிடைச்சிடுச்சு. ஓகேவா? இந்த சிம்பிளிஃபை பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆம், இது 1 by x minus 2 by y plus 4 is equal to 0. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. 2 by z plus 3 by x is equal to 14. சரி, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z டேர்ம் இல்ல, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல x டேர்ம் இல்ல, மூணாவது ஈக்குவேஷன்ல y டேர்ம் இல்ல. ஓகேவா? இத வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயும் ஏதோ ஒரு வேரியபிள் காணாம போயிருக்கு. ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்றோம்னா ஏபிசின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். a is equal to 1 by x அப்படின்னும் b is equal to 1 by y என்னும் c is equal to 1 by z அப்படின்னும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a minus 2b plus 4 is equal to 0 அப்படின்னு எழுதுறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல b minus c plus 1 is equal to 0 அப்படின்னு எழுதுறோம். மூணாவது ஈக்குவேஷன்ல 2c plus 3a is equal to 14 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து a is equal to 2b minus 4 அப்படின்னு தெரியும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல இருந்து c is equal to b plus 1 அப்படின்னு எழுத முடியும். கரெக்டா? சரி, சப்ஸ்டியூட் இன்டு ஈக்குவேஷன் 3. இங்க வந்து சியோட மதிப்பை 2cக்கு பதிலா சியோட மதிப்பை 2 இன்டு b plus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றீங்க. அதே ஈக்குவேஷன்ல ஏவோட மதிப்பை 2b minus 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றீங்க. பண்ணும்போது 2b plus 2 plus 6b minus 12 is equal to 14. இது எல்லாமே b டேர்மா மாறிடுது. ஸோ b டேர்மா மாறினதுக்கு அப்புறம் 8b is equal to 24 அப்படின்னு கிடைக்குது. b யோட வேல்யூ வந்து 3 ஆகும். ஸோ பியோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போடுறோம். ஓகேவா? பியோட வேல்யூ 3 அண்ட் சியோட வேல்யூ 4 அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல போட்டோம்னா ஏவோட வேல்யூவும் கிடைச்சிடுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by ஏங்கிறதுனால ஏவோட மதிப்பு 2 அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து 1 by 2 அப்படின்னு வருது. அடுத்து y is equal to 1 by b, that is y உடைய மதிப்பு 3 அப்படிங்கிறதுனால 1 by 3 அப்படின்னு போடுறோம் and 1 by 4. ஓகே, a b c. a is 1 by x, b is 1 by y and c is 1 by z. இது கிளியரா இருக்கா? Is this clear? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? x plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 100 minus y plus z. இதான் கேள்வி கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ வந்து let the common value equal to k. x is equal to k minus 20. y அதாவது x plus 20ங்கிறத x is equal to k minus 20 ன்னு எழுதியிருக்கேன். y is equal to 3y by 2 plus 1 10 இருந்ததா, 2 into k minus 10 divided by 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். z is equal to k minus 5 by 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல k இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும்.
ஓகேவா? கிளியரா? ஓகே. தீர்வுகளின் தன்மையை விவாதிக்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க மேல சிமுலேட்டர்ல பார்க்கும்போது ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு வந்துதா? ஸோ இது என்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்க போறோம். சேம். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். On elimination, the equation reduced to the same relation repeated. The system has infinitely many solutions. எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க வந்து ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணணும்னாலும் சேம் ரிலேஷன் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால இந்த இந்த கொஸ்டினுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கு. டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ ஈக்குவேஷன் 1 ரீரைட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷன் 3யோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ஸோ அதனால இதுக்கு இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். அடுத்த கேள்வி போலாமா? இதுவும் டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் திஸ் ரூட்ஸ் தான். பாருங்க, சேம் முன்னாடி கொடுத்த அதே கொஸ்டின் தான். ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 3-digit நம்பர். ஒரே மாதிரி மாடல் இருந்ததுனால நான் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணல. த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 3-digit நம்பர் இஸ் 11. ஏதோ ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 11. இஃப் த டிஜிட் ஆர் ரிவர்ஸ்ட், அதையே வந்து தலைகீழா மாத்தினோம் அப்படின்னா, த நியூ நம்பர் இஸ் 46, மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல். ஸோ 11 இது வந்து 45. இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் பிளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட் ஈக்குவல்ஸ் த யூனிட் டிஜிட், ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர். அதாவது 100 இலக்கம் பிளஸ் 2 இன்டூ 10 இலக்கம் ஈக்குவல் டு 1 இலக்கம் எனில் அதனுடைய மூல எண்ணை காண்க. அதாவது எந்த 3 நம்பர் அந்த நம்பர் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 100 வந்து 100 இலக்கம் 100 இன்டூ எக்ஸ், 2 10 இலக்கம் 10 இன்டூ ஒய் பிளஸ் 1 வந்து Z எடுத்தாச்சு. சரியா? அப்புறம் ஏதோ ஒரு 3 நம்பரை கூட்டினா 11க்கு தான் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் Z இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ 100Z பிளஸ் 10Y பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இந்த மூணாவது ஈக்குவேஷன் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் Z இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1 2 3 மூணையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? ஒரிஜினல் நம்பரை வந்து செக் பண்ணுங்க, அதை ரிவர்ஸ் பண்ணுங்க, அதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? பண்ணியிருக்காங்களா? ஒரிஜினல் நம்பர் வந்து 137. அதை நீங்க 137 ரீட் பண்ணலாம், 137 சொல்லலாம். லாஸ்ட் கொஸ்டின். 5 10 20 ரூபாய் நோட்டுகள், மொத்தம் 12 துண்டுகள், மொத்த மதிப்பு 105. முதல் 2 வகைகளின் எண்ணிக்கையை மாற்றினால் 20 அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, எக்ஸ் ஒய் இசட் அதை தான் வந்து 5 rupees 10 rupees 20 rupeesன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் வந்து 12 நோட் இருக்கு, 12. அடுத்தது வந்து என்ன பண்றாங்க? 5x பிளஸ் 10y பிளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105 இங்க. சரி, அது ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டூ டைப்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச். ஓகே, இப்போ இதை வந்து இடம் மாத்துறீங்க. அப்போ 10y இருக்கிறது இடம் மாற்றும் போது 10x, 5x இருக்கிறது 5y, 20z as it is. இது வந்து 125. வேல்யூஸ் இன்க்ரீஸ்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? 125 ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச். ஓகே, இப்போ 3ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 5x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு y பிளஸ் 4 இஸ் த சிம்பிளிஃபிகேஷன். இதுல இருந்து y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ, x ஓட வேல்யூ நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து கட் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க நோட்ல ஃபுல்லா எலாபரேட் ஸ்டெப் எழுதுனீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏன்னா இதோட நம்மளோட 3.1 எக்ஸசைஸ் இவ்வளவுதான் நமக்கு கண்டென்ட் முடிஞ்சுது. சரி, இப்ப நம்ம குவிஸ் பார்க்கலாமா? மூன்று மாறிகள் XYZ ஐ தீர்க்க எத்தனை சமன்பாடுகள் தேவை? How many independent equations are needed to solve for three variables XYZ? எவ்வளோ சமன்பாடு வேணும்? 3 வேணுமா? ஓகே, வெரி குட். In general, n unknowns need n independent equations. So, 3 variables need 3 equations. Very good, super. மூன்று மாறி அமைப்பை தீர்க்கும் முதல் படி என்ன? What is the first step in solving a 3 variable system? Option A வந்து guess the answer. Option B வந்து eliminate one variable from two pairs of equation. Option C multiply all equations by 0. Option D graph all 3 lines. First step என்ன பண்ணுவோம் நம்ம சால்வ் பண்றதுக்கு? Eliminate one variable from two pairs of equation. Yes, exactly. The standard procedure, eliminate one variable usually is that to reduce the system to two equations in two variables. அடுத்தது இங்க 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல XYZ ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்டே நம்ம கொடுத்திருந்தோம். ஒரே நிமிஷம். X plus Y plus Z is equal to 5. இதுக்கு XYZ ஓட மதிப்பு என்ன வந்தது? 2 1 4 இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணாதான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீக்கல் படிக்கு பிறகு மீண்டும் இரண்டு மாறி சமன்பாடுகள் ஒன்றுக்கொன்று சமமான எனில் அமைப்புக்கு டேஷ். If the two variable equations obtained after elimination turn out to the dependent, the system has என்னது? Infinitely many solution, exactly two solution, no solution, unique solution. சரி, கரெக்டான பாத்துருவோமா? எஸ். Dependent equation describe the same relationship. So there are infinitely many XYZ that satisfy the system. Correct. நீக்கல் படிக்கு பிறகு கிடைக்கும் இரு சமன்பாடுகள் இணையான ஆனால் வெவ்வேறு மாறிகள் கொண்டவை எனில் அதுக்கு என்னது? If the two equations obtained after elimination are parallel but have different constants, the system has dash. Unique solution, no solution, infinitely many solution, a solution only for x is equal to 0. No solution. Parallel lines with different constant never meet. This is the contradiction. பாத்தீங்க இல்லையா? So கிடைக்காது. xy கிடைத்த பிறகு z ஐ காண என்ன செய்ய வேண்டும்? Substituting xy back into one original equation. Correct. Very good. So ax plus by plus cz is equal to d என்ற சமன்பாட்டில் இது எத்தனை மாறிகள் கொண்ட நேரியல் சமன்பாடு? How many variables in linear equation? எவ்வளோ வேரியபிள்ஸ்? வெரி குட், 3 வேரியபிள்ஸ். சூப்பர். ஸோ இதுதான் நமக்கு 3.1 எக்ஸசைஸ்க்கான டாபிக். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம செகண்ட் லெசனோட MCQ பார்க்கணும் இன்னைக்கு. ஸோ அது பார்த்து நம்ம இப்போ டெஸ்ட் எழுதிடலாம். ஓகே, நான் கொஸ்டின் ஷேர் பண்றேன், நீங்க ஆன்சர்ஸ் வந்து நோட்ல எழுதிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Euclid's division lemma states that for any two positive integers a and b, their
exist unique integers q and r such that b into q plus r where r satisfies dash. யூக்ளிடின் வகுத்தல் துணை விதியின்படி a மற்றும் b என்ற மிகை முழுக்களுக்கு a is equal to bq plus r என அமையக்கூடிய தனித்த முழுக்கள் q மற்றும் r இருக்கும். இங்கு r ஆனது dash நிபந்தனையை நிறைவு செய்யும். ஆன்சர் எழுதுங்க. இரண்டாவது கொஸ்டின் போலாமா? In Euclid's division algorithm, the HCF of two positive integers is the last non-zero dash. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் வகுத்தல் முறையில் இரண்டு மிகை முழுக்களின் மீப்பேவா என்பது பூஜ்ஜியமற்ற கடைசி டேஷ் ஆகும். Third question. According to fundamental theorem of arithmetic, every composite number can be uniquely factorized as a product of dash numbers. எண்கணிதத்தின் அடிப்படை தேற்றத்தின்படி ஒவ்வொரு பகு எண்ணையும் டேஷ் எண்களின் பெருக்கல் பலனாக தனித்த வழியில் காரணிப்படுத்த முடியும். Fourth question போலாமா? If A mod B modulus of n, then A minus B is divisible by dash. A mod B mod n எனில் A minus B என்பது dash ஆல் மீதியின்றி வகுப்படும். அடுத்த question போலாமா? அஞ்சாவது கேள்வி. A real valued sequence is a function defined on the set of dash numbers. மெய் எண்களை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு தொடர்வரிசை என்பது டேஷ் எண்களின் கணத்தின் மீது வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பாகும். A real valued sequence is a function defined on the set of dash numbers. ஆறாவது கேள்வி. If A is the first term and D is the common difference of an arithmetic progression,
then its nth term Tn is equal to dash. A ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் D எனில் அதன் எண்ணாவது உறுப்பு Tn is equal to dash. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் D எனில் அதன் எண்ணாவது உறுப்பு Tn is equal to dash. Question number 7. The sum of the terms of a sequence is called a dash. தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் dash எனப்படும். தொடர் வரிசையில் உறுப்புகளின் கூடுதல் dash எனப்படும். இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். எட்டாவது கேள்வி. In geometric progression with first term A and common ratio R, the nth term is given by Tn is equal to dash. முதல் உறுப்பு A மற்றும் பொது விகிதம் R கொண்ட ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு dash. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். The sum to n terms of a geometric progression is Sn is equal to dash. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் R என்பது 1க்கு சமமில்லாத போது Sn is equal to dash. Last question. The sum of the cubes of the first n natural number 1 cube plus 2 cube plus 3 cube and so on up to n cube is equal to dash. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 1 cube plus 2 cube plus 3 cube and so on up to n cube is equal to dash. So 10 questions-க்கும் கரெக்டா ஆன்சர்ஸ் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது நீங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.